ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, applications are invited only through online mode for direct recruitment of to the post in combined level technical service examination diploma or IT level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டுக்கான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்போது 13/8/2024 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது 11/9/2024 11:59 PM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 15/9/2024 12:01 AM - 17/9/2024 11:59 PM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1, அதில் வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. டேட் வந்து 9/11/2024 டேட் எக்ஸாமினேஷன் டேட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 - 12 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர். அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபி. அடுத்து டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், ட்ரேடு, பாய்லர் அட்டண்டன்ட்டு, டிராஃப்ட்மேன் சிவிலு, எலக்ட்ரிஷியனு, ஃபில்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, லேப் டெக்னீஷியனு, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளு, மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனரு, சர்வேயரு, வெல்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2024 14/11/2024 வரலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி வந்து பார்த்தீங்கன்னா 3. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 45. டிராஃப்ட்மேன் கிரேட் 3 வந்து 5. ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து 2. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து 55. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா 33. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட்டில் வந்து 39. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஹேண்ட்லூமில் வந்து 2. ஸ்பெஷல் ஓவர்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட வெல்ஃபேரில் வந்து 22. சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் 15. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெடில் 10. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் 25. சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெடில் 4. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் 15. எக்ஸிக்யூட்டிவ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் 9. டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதுலேயே டெக்னீஷியன் பாய்லர் வந்து 8. அதே மாதிரி டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 11. டெக்னீஷியன் லேப் வந்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 35. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷனில் வந்து 4. டெக்னீஷியன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 1. டெக்னீஷியன் வெல்டிங் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அரியலூரில் 3 கொடுத்துருக்காங்க, சென்னையில் வந்து 12 கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் வந்து 11, கடலூரில் வந்து 3, தருமபுரியில் 5, திண்டுக்கல்லில் வந்து 2, ஈரோட்டில் 3, காஞ்சிபுரம் 2, கரூர் வந்து 3, கிருஷ்ணகிரி 9, மயிலாடுதுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, நாகப்பட்டினம் 3, நாமக்கல் 5, பெரம்பலூர் வந்து பார்த்தீங்கன்னா 1, புதுக்கோட்டை 4, ராமநாதபுரம் 8, சிவகங்கை 6, தஞ்சாவூர் வந்து 2, நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா 13, தேனி 4, திருவள்ளூர் வந்து 3, திருவண்ணாமலை 1, திருவாரூர் வந்து 6, தூத்துக்குடி 7, திருச்சிராப்பள்ளி 4, திருப்பத்தூர் 1, திருப்பூர் 3, விழுப்புரம் வந்து 2, விருதுநகர் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங்கில் வந்து 42 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷனில் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டல் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 861 வேகன்சிஸ் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/7/2024 வந்து 18 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து எதுவும் ரிலாக்ஸ் கிடையாது. அதேமாதிரி எக்ஸர்வீஸ் வந்து 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து டிஸ்பியூட் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதிகபட்சம் எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. த டேட் ஆஃப் பர்த் வில் பி வெரிஃபைடு அகெயின்ஸ்ட் த 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது உங்களோட எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படின்னா 12th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூடு பை தி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஆர் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து கோத்ரூ பண்ணிங்க. அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்டாண்டர்ட் விஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக ஆர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் 11/9/2024 சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.